பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பெரியார் பற்றி சீமான் கூறும் கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் உள்ளது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். தந்தை பெரியார் பற்றி அவதூறு பரப்பும் விதமாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை KK நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரமேஷ் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தந்தை பெரியார் பற்றி சீமான் கூறும் கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதுபோக சீமான் மீது கொடுக்கப்பட்டுள்ள புகார் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து வரும் 20ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மதுரை அண்ணா நகர் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கு மதுரை KK நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்திருந்த வழக்கு. அந்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் சீமான் 9/1/2025 அன்று செய்தியாளர் சந்திப்பில் தந்தை பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்டார். இது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. சமூக நீதிக்காகவும் தாழ்த்தப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காகவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர் தந்தை பெரியார். ஆனால் பெண்கள் மத்தியில் தந்தை பெரியார் குறித்து தவறான கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருகிறார். ஆகவே அவர் மீது சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்யவில்லை. ஆகவே எனது புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி நிறுவனர் சீமான் மீது மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கானது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர்கள் மகேந்திர பூபதி, பத்ருஸ் ஜமான் ஆகியோர் ஆஜராகி தந்தை பெரியார் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக குறிப்பாக பெண்கள் உரிமைக்காக பெரும்பாடுபட்டவர். அவர் குறித்து அவதூறு கருத்துக்களை சீமான் பேசி வருகிறார். இவர் மீது கிரிமினல் நடவடிக்கை, குற்ற நடவடிக்கை சட்டப்படி எடுக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டனர். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சீமான் தெரிவித்துள்ள கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கி வகையில் இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் மதுரை அண்ணா நகர் காவல்துறை மனுதாரரின் புகார் மனுவை பெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 20ஆம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.